அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இனிமேல் நம்ம பல தகவல் பார்க்க வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த அப்டேட் உங்ககிட்ட நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா ரஷ்யாவுக்குள்ளார 5 ஏர்ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, 5 விமான நிலையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய போர் விமானங்கள் ஏர்கிராஃப்ட் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல். இது எப்படி நம்ம சொல்கிறது, ஒரு ஹாலிவுட் படத்தையே மிஞ்சுகின்ற ஒரு சம்பவமாக கூட சொல்லலாம். ரஷ்யாவுக்குள்ளாரையே போயிட்டு மிகப்பெரிய ஒரு தாக்குதல். இந்த தாக்குதலால் ரஷ்யா நிலை குலைந்திருக்கிறதா அப்படின்னா நிச்சயம் நிலை குலைந்திருக்கும். அந்த அளவுக்கான ஒரு தாக்குதலை உக்ரைன் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை 5 அதாவது விமான நிலையங்கள் இருந்து 40 போர் விமானங்களுக்கு மேலே இழந்திருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கான அடி. அதில் அணு ஆயுதங்கள் சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய முக்கிய போர் விமானங்களையும் இழந்திருக்காங்க. இந்த ஆப்ரேஷனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க உக்ரைன் தரப்புலன்றது ரொம்ப டீட்டெயிலாகவும் இது வரைக்கும் கிடைத்த தகவல் வரைக்கும் உங்ககிட்ட தொகுத்து வழங்க போகிறேன். 1. 2வது, இஸ்தான்புல்ல இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா? 3வது, ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? ஏன்னா அவர் தான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரொம்ப ஓடி உட்காந்தாரு. இதுக்கப்புறம் அமைதி பேச்சுவார்த்தை அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்றதை நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. ரஷ்யா என்னெல்லாம் இழந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பதிவும் கூட. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நேராக இப்போ எங்கே தெரியுமா போகிறோம்? அந்த 5 விமான நிலையங்கள் தாக்கல் நடத்தினாங்கல்ல, அந்த இடத்துல தான் இறங்க போகிறோம். இந்த ஆப்ரேஷன் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்ற ஒரு மிக முக்கியமான தகவலும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நிறைய விஷயங்கள் நான் பேசணுன்ட்டு ஆக்சுவலாக கண்டென்ட்லாம் எடுத்து வச்சேன். திடீர்னு பார்த்தா ஒரு சம்பவம், ரஷ்யாவுக்குள்ளார இப்படி ஒரு தாக்குதல். அதுவும் இது சாதாரண எக்ஸிக்யூஷன்லாம் இல்லை. இந்த தாக்குதலுக்காக ரொம்ப பொறுமையாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்றதுக்கு முன்பு நான் உங்களுக்கு ஒரு வரைபடத்தை காட்டிடுறேன். ஏன்னா நம்ம மிக முக்கியமான பதிவு. மேலே பின்லாந்து பக்கத்தில் எல்லை பக்கத்தில் ஒரு விமான நிலையம் இருக்குல்ல, இங்கே தாங்க அவங்க அணு ஆயுதங்கள் நிறையா இருக்குது. அந்த அணு ஆயுத நிலையங்கள் பக்கத்தில் இருக்கிற இடத்துல தாக்கல் நிறுத்தியிருக்காங்க. அங்கே அணு ஆயுதம் சுமந்து செல்லக்கூடிய Tu-95 சொல்லுவாங்க, அந்த போர் விமானத்தை இழந்துட்டாங்க அந்த இடத்துல. அப்புறம் மாஸ்கோவுக்கு பக்கத்தில் 2 இருக்குல்ல, இந்த ஏர்ஃபீல்டு பக்கத்துலேயும் தாக்குதல். அதுக்கப்புறம் இங்கே இது நான் 4 சொல்லியிருக்கேன். நான் அடுத்து உங்களுக்கு வரைபடத்தில் மொத்தம் 5 மிக முக்கியமான விமான நிலையம். அதிகபட்சமாக 5800 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. குறைந்தபட்சம் உக்ரைனுடைய எல்லை பகுதியிலேருந்து சொல்கிறேன் நான், ஒரு 600 கிலோமீட்டர் வரைக்குமே தாக்கல் நடத்தியிருக்காங்க. எப்படி நிகழ்த்த முடியும் ஒரு 5000 கிலோமீட்டர்? ஏன்னா இவங்க கிட்ட வான் தடுப்பு சாதனங்கள் மிகப்பெரிய அளவுக்குலாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களே. ரஷ்யா எப்படி ஏன் தடுக்க முடியல? எந்த இடத்துல கோட்டை விட்டாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு சில வீடியோ பதிவுலாம் காட்ட விரும்புகிறேன். நான் இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் லென்த் ஒரு கண்டெய்னருங்க. இந்த கண்டெய்னர் ரஷ்யாவுக்குள்ளாரே இம்போர்ட் பண்ணுற மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி. எந்த பாக்ஸ்னால் உடன் பாக்ஸு. அந்த கண்டெய்னர் உடன் பாக்ஸு ரஷ்யாவுக்குள்ளாரே டெலிவரி பண்ணுற மாதிரி. இந்த உடன் பாக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தம் ஒரு 5-6 இடத்துல அங்கே டிரைவர் வருவார், ஒரு பெக்குலரான பிளேஸ் இருக்கும், அதை நிறுத்திட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய கண்டெய்னர் பாக்ஸில் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா செட் பண்ணியிருக்காங்க. இதை நம்புங்க, இதை உக்ரைன் மட்டும் தனிப்பட்ட முறையில் செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்பினாதான் சோறுன்றாங்க. அதனால் நம்ம நம்பி தான் ஆகும். ஏன்னா பின்புலமாக நேட்டோவோ அமெரிக்காவோ இதுக்கு உதவி செய்யலைன்றாங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் கூட ஒரு தகவல் வந்தது. இப்போ ஜஸ்ட் நோ நாங்கள் ட்ரம்ப்புக்கெல்லாம் தெரியாது நாங்கள் தாக்கல் நடத்துறது, அவர்கிட்ட நாங்கள் முன்கூட்டியெல்லாம் சொல்லலைன்ற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸிக்யூஷன். அதாவது இதற்கு முன்பு இஸ்ரேல் அங்கே ஹெஸ்புல்லா மீது இந்த பேஜர் தாக்கல் நடத்தினாங்கல்ல, அதை எப்படி ஹாலிவுட் படத்தையே மிஞ்சுகின்ற சம்பவமாக பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த சம்பவம். இது ரஷ்யா கனவுலே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு சம்பவத்தை. கரெக்டாக அந்தந்த பிளேஸ், அந்தந்த ஏர்ஃபீல்டு பக்கத்தில் போயிட்டு நின்றுருக்காங்க. அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த கண்டெய்னர் இது ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகின உடனே அந்த ரிமோட் என்ன பண்ணுன்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸை கீழே இருக்கக்கூடிய அது ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய ட்ரோன் இல்லை, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகணுன்னே இது ஸ்டார்ட் ஆகிடும். இது ஸ்டார்ட் ஆகணுன்னே அந்த லொக்கேஷன் எங்கேயோ அதை அச்சீவ் பண்ணுற அளவுக்கு இங்கேருந்து செட் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கிருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு இன்னொரு தகவல் வந்திருக்கு. இது முழுக்க எப்படின்னா ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கக்கூடியது. நான் மறுபடியும் ஒரு தடவை கிளியராக சொல்லிடுறேன். ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் போயிட்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் நிறுத்துவாங்க.
அவர் நிறுத்திட்டு போன உடனே மேலே இருக்கிற அந்த கண்டெய்னர் வந்து ஆட்டோமேட்டிக் ஓப்பன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா என்ன அந்த வெஹிக்கிள் ஆஃப் பண்ண உடனே இது ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆன உடனே கீழே அந்த ரிமோட் மாதிரி செட் பண்ணுறாங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ், கட்டன் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனோடனே ஒவ்வொரு அந்த ட்ரோனாக ஸ்டார்ட் ஆகும். ஒரு ட்ரோனுக்கும் இன்னொரு ட்ரோனுக்கும் 5 நிமிஷம் இடைவெளி. இது எல்லாமே எக்ஸ்ப்ளோசிவாக செட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இந்த இடத்துல வரலாம், இடையில வந்து ரஷ்யா ராணுவமோ வேறு யாராவது சந்தேகம் வந்து பிடிச்சாங்கன்னா அதை உடனே எக்ஸ்ப்ளோசிவ் ஆகிற மாதிரியும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. மொத்தமாக இவங்க 7 செட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான கண்டெய்னர். இந்த 7ல் 1 வந்து இடத்த ரீச் பண்ண முடியல, வெடித்து சிதறிடுச்சு, அங்கே அந்த வீடியோ பதிவுமே கிடச்சிருக்கு. இன்னொன்று வந்து என்னென்னா, ஒரு சில நபர்கள் அங்கே போயிட்டு ஒரு 4-5 ட்ரோன் போன உடனே அதை தடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது 2வது சம்பவம். சரி, இது எப்படி அவங்க ஆரம்ப கட்டத்தில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னா, நார்மலாகவே ரஷ்யாவுக்குள்ளார இந்த மாதிரி இல்லீகலாக ட்ரோன் வந்து மற்ற நாடுக்குள்ளேருந்து உள்ளே வரும். அங்கே ஒரு லூப் ஹோலை கண்டுபிடிச்சி இவங்க அதுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு அட்ரஸை கண்டுபிடிச்சி அதுவும் ஃபுல்லாக எப்படின்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே இந்த ட்ரோனு கொண்டு வர மாதிரி அந்த உள்ளே வந்து கொண்டு வர மாதிரி செஞ்சுருக்காங்க. இது வந்து ஆரம்ப கட்ட தகவல். இதுக்கப்புறம் தான் டீட்டெயிலாக நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம தாக்கல் நடத்துகிறாங்க, 1 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ தகவல் நம்மளுக்கு சேகரித்து கிடைக்கிறதே பெரிய விஷயம். இன்னும் மறுவைத்து நபர்கள் இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, இதுலேயே ஒரு சில தகவல்கள் கூட மாறலாம். இது வந்து என்னுடைய அசம்ஷன் படி இப்படி நிகழ்ந்திருக்கலாம் நான் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையங்கள், ஒவ்வொரு விமான நிலையங்கள் தாண்டி அவங்க தனியாக இராணுவத்துக்குன்னு ஒரு ஏர்ஃபீல்டு இருக்கும். அந்த ஏர்ஃபீல்டில் இதுவரை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 40 ஏர்கிராஃப்டை இழந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 40 ஏர்கிராஃப்ட் இழக்கிறதுல இன்னும் எப்படி தடுத்தாங்கன்னா, ஒரு சில அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் என்னடா ட்ரோன் வந்து ட்ரக்கிலேருந்து பறந்துட்டு போய் தாக்கல் நடத்துதே, வீடியோ பதிவுலாம் நிறைய வந்திருக்கு, நிறைய கிடச்சிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் ஓடி போயிட்டு தடுத்துருக்காங்க, இல்லைனா இன்னும் சேதாரமாக இருக்குன்றாங்க. இருந்தாலுமே 5 ஏர்ஃபீல்டு இழந்ததே மிகப்பெரிய விஷயங்க. இதில் இந்தியா என்ன லேர்ன் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் உங்ககிட்ட 5 ஏர்ஃபீல்டு இழந்திருக்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ வரைபடத்தில் பாருங்கள். இந்த வரைபடத்தில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒலேனா ஏர்பேஸ் பர்மரக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியும், பெலாயா ஏர்பேஸ், இன்னொன்று வந்து இவானோவா ஏர்பேஸ் ஒன்று, இன்னொன்று வந்து ரேசான்ற ஒரு பகுதியில். இந்த ஃபஸ்ட்டு 4 பகுதி சொன்னாங்க. இதில் வந்து TU-95 TU-23 இது 2மே விழுந்திருக்கிறாங்க. இதில் TU-95 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் வந்து எப்படின்னா, அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய அதிமுக்கியமான போர் விமானம். 15,000 கிலோமீட்டர் வரைக்குமே ரீஃபியூலிங் தேவையே கிடையாது அந்த போர் விமானத்துக்கு. இது நார்மலாக KH-55, KH-101, 102 அது இல்லாமல் அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கல் நடத்தும். இது அரௌண்டு 40லேருந்து 60 ஆப்ரேஷனல் பாம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலாக இது எப்போ பில்ட் பண்ணதுன்னு இன்னும் முழுமையாக நம்மளுக்கு தகவல் கிடைக்கல. பட் இதோடு சேர்ந்து TU-23 M23 வந்து இந்த தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டிருக்கிறதுன்றாங்க. ஸோ அந்த TU-95 ஏர்கிராஃப்ட் வந்து எத்தனை ரஷ்யா கிட்ட இருந்தது, எத்தனை இழந்திருக்காங்கன்ற தகவல் இன்னும் சுட சுட வரல. இப்போ எல்லாமே என்ன நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் என்ன, நம்மளுக்கு என்ன மேம்போக்காக தெரிஞ்சிருக்குன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் 5 ஏர்ஃபீல்டில் 40 விமானங்கள். இது வந்து ரஷ்யா வரலாற்றிலே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. 40 போர் விமானங்கள்லாம் பல பில்லியன் ஆகும். அதுவும் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடியதெல்லாம் மிகப்பெரிய ஒரு இழப்பு. இதில் என்ன ஒரு ரஷ்யாவுக்கு பேட் நியூஸும் கூட அப்படின்னா, ஒரு 4 நாளைக்கு முன்பா அப்பயே ஒரு வேளை இவங்க உஷாராக இருக்கணும். யார்? ரஷ்யாவுடைய உளவுத்துறை உஷாராக இருக்கணும். இதில் எங்கே கோட்டை விட்டாங்கன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்பு ரஷ்யானுடைய அணு ஆயுதங்கள் வைத்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிலைகள்லாம் லீக் பண்ணாங்க. பொது வெளியிலே கிடைக்கிற மாதிரி இருந்தது. அது ஆக்சுவலாக என்னென்னா, உள்ளே இருக்கிற ஆளுகளே யாரோ ஒருத்தர் சமிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் இன்னொன்றுமே அடிஷ்னல் லீக் ஆகிருக்கு. இவங்க தாக்கல் நடத்தினது எல்லாமே அவங்க அணு ஆயுதங்கள் வைக்கிருந்த பகுதிக்குள்ளார அங்கே இருக்கக்கூடிய போர் விமானங்கள் மீது தான் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அப்போ அதை யாரோ உள்ளுக்குள்ளே ஒரு சமிக்கை கொடுத்தும் இவங்க எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க ரஷ்யா தரப்பில். 1. 2வது, சர்வசாதாரணமாக உள்ள இத்தனை ட்ரக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து ஒரு 6 ட்ரக்கு அவங்க ஏர்ஃபீல்டு பக்கத்திலே போயிட்டு சர்வசாதாரணமாக நின்று உள்ளே போய் இந்த தாக்கல் நடத்தியிருக்காங்க. எப்படி இந்த அளவுக்கு கோட்டை விட்டாங்க, யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல.
அதையும் ஃபுல்லாக நாங்கள் வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கோன்றாங்க. இது இனிஷியல் ஸ்டேஜ் தான். உங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவில் ரொம்ப தெளிவாக கிளியராக எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்றதை சொல்லிடுறேன். ரஷ்யா அது இல்லாமல் நேற்று இரவுமே நிறைய இழப்புகளை சந்தித்தாங்க. நான் இன்னொரு வரைபடத்தையும் காட்ட விரும்புகிறேன். நான் இந்த வரைபடத்தில் பாருங்கள், பிரியான்ஸ் ரீஜியனில் ஒரு முக்கியமான ரயில் ரோடு ட்ராக்கை பாம் வச்சு தகர்த்துட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் நபரோட உதவியோடு தான் தகர்த்துருக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒன்று ஊடுருவிட்டாங்களா. இன்னொன்று பார்த்தோன்னா அதுக்கு கீழே A142ன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியிலையும் குருக்ஸ் ரீஜியனுக்கு மேலே அங்கேயும் 2 நம்பர் போட்டிருக்கு பாருங்கள். இந்த இடத்துலையும் தகர்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், அதாவது கிரிமியாவுக்கு மேலே M18 ரோடுன்னு சொல்லுவாங்க, ட்ரெயின் பாம்பிங். இந்த இடத்துலையும் தகர்த்துருக்குறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 3 மிக முக்கியமான ரயில் பாதைகளையும் வந்து தகர்த்துருக்குறாங்க. இது 3ஐயும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அது முன்கூட்டியே சமிகைகளாக என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ துருக்கிக்கு வந்து இப்போ அர்ஜென்ட்டாக பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில் உக்ரைன் இப்போ என்ன நிபந்தனை விதிச்சிருக்காங்கன்னா, 30 நாள் எங்களுக்கு சீஸ்ஃபயர் வேணும், எல்லா கைதிகளையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும், அப்புறம் ஜெலன்ஸ்கியும் புட்டினும் நேருக்கு நேராக சந்திக்கணும், எங்கள் தலைவர் தயாராகிறாரு ஜெலன்ஸ்கின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் உக்ரைன் ஃபோர்ஸஸ் வந்து லிமிட்லாம் பண்ணக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அங்கே தான் இருக்கணும்னு சொல்லக்கூடாது, எந்த டெரிட்டரியிலும் நாங்கள் இழக்க விரும்பலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரஷ்யா வந்து ரீபேமெண்ட்டை கொடுக்கணும், எங்கள் இழந்த பகுதிகளுக்கான ரீபேமெண்ட்டை கொடுக்கணுன்றாங்க. அப்போ இத்தனை நாள் நீங்கள் ரஷ்யாவுடைய அதாவது சொத்துக்களை திருடினதில் மற்ற நாடுகள் கொடுத்த தொகையை அவங்க திருப்பி கொடுத்துருவாங்களான்றது இன்னொரு கேள்வி இருக்குது அந்த இடத்துல. சரி, நம்ம இந்தியா என்ன லேர்ன் பண்ணலாம், இந்தியா என்ன பாடங்கள் கற்றுக்கலான்றதை தாண்டி கொஞ்ச நாளைக்கு முன்பு இது ட்ரம்ப்போட ட்வீட்டில் என்ன போட்டிருக்கிறாரு, வாட் விளாடிமிர் புட்டின் வந்து இன்னும் ரியலைஸ் பண்ணலை, இன்னும் என்னெல்லாம் எழுந்திருக்கிறோன்றது, ரியலி பேட் திங்ஸ் வுட் ஹேவ் ஆல்ரெடி ஹேப்பன் டு ரஷ்யாவில் நிறைய பேட் திங்ஸ் நடந்திருக்கிறது, ரியலி பேட் he will playing with fire, நெருப்புடன் விளையாடுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த நிகழ்வெல்லாம் ட்ரம்ப் என்ன மாதிரி சொல்லுவார்? இப்போ இது வந்து கரெக்டுன்னு இருவாரா, இல்லை கரெக்டு இல்லைன்னு சொல்லுவாரா, இல்லை இதுக்கப்புறமும் அமைதி பேச்சுவார்த்தை வந்துடும் நம்புறாரா? ஏன்னா இப்போ ரஷ்யா தரப்பில் செம்ம கானில் இருப்பாங்க. இது வந்து நேட்டோனோட உதவி இல்லாமல், அமெரிக்காவோட உதவி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் உக்ரைன் மட்டுமே இதை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. முழுக்கமாக பின்புலமாக இருந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க, ஏதோ ரஸ்கா குஸ்கா வீடியோ போடுறாரு அதனால் சும்மா வந்துடுவாங்கன்னு நினச்சாங்க. பட் இது 1.5 வருஷத்துக்கு மேலே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றதே பெரிய விஷயம். இடையில சாம்பிள்லாம் எடுத்திருக்காங்கன்னா இந்த மாதிரி ட்ரக்கில் வேற ஏதாவது வச்சு கடத்தி கொண்டு போக முடியுமா, அந்த பகுதிக்குள்ளே பர்டிகுலராக கொண்டு போய் நிறுத்த முடியுமா, சாதாரண பாக்ஸ் எல்லாம் போயிட்டு இடையில நிறைய ட்ரையல் எடுத்திருக்காங்க, இந்த ட்ரோன் மூலியமாலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். நம்ம இது ஒன்று. இரண்டாவது என்னென்னா, இந்தியா என்ன கற்றுக்கலாம், இந்தியாவுக்குள்ள என்ன மாதிரியான சம்பவங்கள், இனி இந்தியா மட்டும் இல்லை எல்லா நாடுகளுக்கும் இது எச்சரிக்கை. ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ளே ஊடுருவி போயிட்டு அங்கே ட்ரோனை நிறுத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா இப்படி ஒரு தாக்கல் நிகழ்த்தலாம் அப்படின்னா, இப்போ பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி நிகழ்த்த மாட்டாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, அது என்ன சொல்லுவாங்கன்னா, வேர்ல்டு பேங்க் ஒரு 40 பில்லியன் பக்கம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அங்கே பாகிஸ்தானுக்கு 2026 2035 வரைக்கும். திடீர்னு நார்மலாகவே அமெரிக்காவோட நெருக்கமாக இருக்கிற நாடுகள் தான் அந்த உலக வங்கிகள் கடன் கொடுக்கும். இது வரைக்கும் அதிகபட்ச கடன் வாங்கினது மில்லை, அர்ஜென்டினாவோட அதிபர். இவங்க அதிகபட்சம் ஒரு 10 பில்லியன் கூட வாங்கலை பாகிஸ்தான். இதில் இந்தியாவோட முயற்சிகள் எந்த அளவுக்கு எனக்கு சக்ஸஸ் அப்படின்னு தெரியல. 40 பில்லியனுக்கு மேலே அமெரிக்கா திடீர்னு இன்னைக்கு ஒப்புதல். இன்னைக்கு நான் உங்களுக்கு 2வது சம்பவம் சொல்கிறேன். சமீப காலமாக பாகிஸ்தானுக்குள்ளார நம்ம இப்போ நிகழ்ந்ததெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு கருதணும் அப்படின்னா, இந்த உக்ரைன் ரஷ்யாவுடைய நிகழ்வுகள் நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம்னா, சைஃபுல்லா கசூரி தான் பெகல்காம் தாக்குதலுக்கு ரொம்ப மூளையாக இருந்து செயல்பட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கான வரவேற்பு பார்க்க முடியுது. ரோஜா இதழ்களை ஃபுல்லாக தெளித்து பின்னாடி இராணுவ உதவியோட பவர்ஃபுல் மிஷின்கன் பாதுகாப்போட வராரு. அப்போ ஊடுருவது இதே மாதிரியான சம்பவம் நாளைக்கு என்ன நிறைய பேர் சொல்லலாம், நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏன் தடை விதிக்கணும், ஏன் நம்ம ஏற்றுமதி இறக்குமதிலாம் தடை விதிக்கணும், நம்மளுக்கும் பங்களாதேஷுக்கும் ஏன் ஏற்றுமதி இறக்குமதிலாம் தடை விதிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த லெசன் வந்து மிகப்பெரிய ஒரு லெசன். நாளைக்கு இந்த மாதிரியான தடைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காமல் போச்சுன்னா, இது வரைக்கும் இந்தியாவில் உள்ள துரோகிகள் மட்டும் 42 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. ரகசிய இடங்களையும் ரகசிய பகுதிகளையும்
இங்கே இருக்கக்கூடிய அதாவது பாகிஸ்தானுடைய ISI உளவு அமைப்பு மூலயமா ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ நாளைக்கு இதே மாதிரி நிறைய உள்ள கடத்த முடியுமா, அவங்களால ட்ரக்கை கொண்டு வர முடியுமா அப்படின்னா, இப்போ சமீப காலமாக பங்களாதேஷ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்கன்னா சிறையில் தேடப்படக்கூடிய மிகப்பெரிய தீவிரவாதிகளாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியிலும் சரி, மியான்மருடைய எல்லை பகுதியிலும் அமெரிக்காவும் யூகேவும் 2 மிகப்பெரிய ஒரு பயிற்சிகள் கொடுக்குறாங்க. ஒன்று ரோஹிங்காவுக்கு, இன்னொன்று வந்து குக்கிக்கும், இன்னொரு குக்கி மிலிட்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு மிலிட்டன்ஸ் அவங்களுக்கு பெரிய அளவு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க 2 வருஷமாக. இதெல்லாம் நீங்கள் சுற்றி வளைச்சி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் நம்ம எல்லை பகுதிக்குள்ளார சாதாரணமாக கன்னோட உள்ளே வந்து பகல்காமுக்குள்ளார தாக்கல் நடத்திட்டு திரும்பி ரிட்டர்ன் போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு இந்த மாதிரியான சம்பவம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையும் பதற்றத்தையும் கொடுக்கும். நாளைக்கு இவங்க என்னன்னாலும் எப்படினாலும் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இந்த டீம் எல்லாம் ஒன்று தான். இந்த நேட்டோ நாடுகளோட டீமு, UK, அமெரிக்கா, இவங்கெல்லாம் வந்து பெருசாலாம் வித்தியாசம் கிடையாது. இதெல்லாம் மற்ற நாடுகளுக்கு மறைமுகமாக கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை. என்னதான் ரஷ்யா பெருசாக பில்டப் நீங்கள் கொடுத்தா கூட முடிச்சிட்டோம், அதிக நாளாக நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்றதுக்கான எச்சரிக்கை. சரி, பார்க்கலாம் ட்ரம்ப் அவர்கள் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான அறிக்கைகள் கொடுக்குறாரு. இல்லை உக்ரைன் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல வராரா, இல்லை இதுக்கப்புறம் நாங்கள் உக்ரைன் கொடுக்க போகிற உதவிகள் நிறுத்த போகிறோன்னு சொல்கிறாரா, இல்லை நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கும்னு சொல்ல வராரா, ஆயுதங்களை கொடுக்க போகிறான்றது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். நான் அவர் அறிக்கைக்காக வெயிட் பண்ண கிடைக்கல. நான் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு தகவலை கொடுத்துட்டேன். இப்போ ரீசெண்டாக இன்னொரு தகவல் என்ன, மேபி உக்ரைன் முழுவதும் ஓர்சனிக் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் ரஷ்யா பொறுமையாக இருக்குமா அப்படின்றது இந்த இடத்துல இன்னொரு கேள்விக்குறி இருக்குது. அணு ஆயுதங்களை பயன்படுத்துமா ரஷ்யா அப்படின்னா பயன்படுத்தாது. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க அப்படின்னும் போது நாளைக்கு ரஷ்யா புட்டின் அவர்கள் கடைசி காலத்தில் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருவார். நம்மளால் லட்சக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்களேன்ற ஒரு வருத்தம் யாராக இருந்தாலும் அது வருத்தப்பட வைக்கக்கூடிய நிகழ்வாகும். ஆனால் அணு ஆயுதம் பயன்படுத்த மாட்டாங்க. பட் பெரிய இழப்புகள் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று இரவே உங்களுக்கு லைவ் அப்டேட் கொடுத்துறேன். நான் ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை நான் பார்க்கணும். நான் ஒன்று, மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு, மியான்மரில் ஒரு நிலச்சரிவு, அப்புறம் மணிப்பூரில் ஒரு நிலச்சரிவு, அப்புறம் சீனாவில் ஒரு நிலச்சரிவு. ஒன்று சீனாவில் வந்து யுனான் ப்ராமினன்ஸ்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரே இடத்துல 300 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு. நேற்று நம்ம மணிப்பூரில் பார்த்தோம். அப்புறம் மியான்மரில் இந்த 3 நிலச்சரிவுகளும் அங்கங்கே ஏற்பட்டிருக்கு. 3 நாடுகளில், மியான்மர், இந்தியா, அங்கே சீனா. இந்தியாவில் இது வரைக்கும் மேலே அந்த மணிப்பூர் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் மழை பொழிவுனால 30 பேர் பக்கம் உயிரிழப்புகளை சந்திச்சிருக்காங்க. இன்னும் சீனாவிலையும் மியான்மர்லையும் தெரியல. பங்களாதேஷில் எந்த அளவுக்கான மழை பொழிவுன்னு அவங்களும் ஃபுல்லாக டீட்டெயில் கொடுக்கல, வந்தால் தான் தெரியும். இது அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு தகவலோடு நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன். நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் கொஞ்சம் நியூஸ் இன்னும் கொஞ்சம் நான் கேதர் பண்ணிகிட்டு இருக்கேன். முழுமையான தகவல் கிடைச்ச உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஃபைனலாக ஒரு வசனத்தோடு முடிக்கலான் இருக்கேன். என்னதான் ஒரு டீம் வந்து பெருசாக ஏதோ ஒரு செல்வாக்கில் பெரிய அளவுக்கு உள்ள நுழைஞ்சாலும் மேலே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துப்பாங்கன்ற மாதிரி இன்றைக்கி மேலே இருக்கக்கூடிய வருண பகவான் பார்த்துட்டாரு போல் IPL சொல்கிறேன் நான். மும்பை இந்தியன்ஸும் கிங்ஸ் 11 பஞ்சாபோட மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் மழைனால நிற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி மழைனால வந்தது அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபைனல் போயிடுவாங்க கிங்ஸ் 11 பஞ்சாப். ஏன்னா அவங்க பாயிண்ட்ஸில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். நான் அதுதான் நம்ம ஏற்கனவே இது RK சேனலில் சொல்லியிருந்தோம். குஜராத் டைட்டன்ஸும் மும்பை இந்தியன்ஸும் விளையாடின மேட்ச் எனக்கு டவுட்டாக இருக்குங்க, ஏதோ மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி தெரியுதுன்னு நான் சந்தேகத்தை கிளப்பினேன். எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொன்னாங்க, அது பார்த்துட்டாங்க போல். ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல், நன்றி, வணக்கம்.